ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜர்னல். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் ஒரு மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு இண்டிகேட்டர் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்ஃபோலியோ இந்த வாரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்போ அது 24,300 லெவல்ஸை உடைச்சதோ அப்போவே நம்ம சொன்னோம் வி ஹாவ் அ டவுன் சைட் டார்கெட் அப் டு 21,700 அப்படின்னு. ஸோ மார்க்கெட் அந்த லெவல்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லெவல்ஸ் வந்தால் இது இன்னுமே நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா மார்க்கெட் சின்ஸ் செப்டம்பர் 2024 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அதோட டவுன் சைடான 21,700 இல்லை அப் சைடான 26,300 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். இன்கேஸ் 21,700 வருன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நான் வாங்குவேன். ஆர் இதே லெவலில் சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட இந்த மாதத்தில் ஐ மைட் கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் நிஃப்டி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரியோட இண்டெக்ஸ் ஃபண்டுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு டீசென்ட் ரேலி பார்த்துருச்சு எக்ஸப்ட் நிஃப்டி. அமாங் குளோபல் பிளேயர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த பெரிய ரேலி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் நிஃப்டி. ஸோ நிஃப்டி 26,300 லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் ஃபர்தர் அப்மூவ் பண்ண ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இன்கேஸ் 21,700 இல்லை அதுக்கும் கீழேயோ க்ளோஸ் வச்சதுனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பர்சனலாக நிஃப்டி வில் பி அட் ஃபேர் வேல்யூவேஷன். ஸோ இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்து கோல்டு அண்ட் சில்வர் நம்ம பார்க்கும்போது நார்மலாக கோல்டு அண்ட் ஈக்விட்டி ஒரு இன்வெர்ஸ் கோரிலேஷன் இருக்கும் அப்படின்பாங்க. பட் இந்த சினாரியோவில் கோல்டு ஈக்விட்டி எவ்வளோ விழுந்திருக்கோ அதே அளவுக்கு கோல்டு விழுந்திருக்கு. கோல்டு அதோட பீக்லேருந்து ஆல்மோஸ்ட் 16 to 17% கரெக்ட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம பாஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் கோல்டும் சரி சில்வரும் சரி இப்போ வாங்குறதுக்கான டைம் இல்லைன்னு. நம்ம பாஸ்ட் வீடியோஸ்லேயே போத் கோல்டு அண்ட் சில்வருக்கு என்ன டவுன் சைட் டார்கெட் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அந்த லெவல்ஸோ இல்லை அதை விட இன்னும் கீழே வரும் பட்சத்தில் டெஃபினட்டாக இந்த ரெண்டு அசெட் கிளாஸ்லையும் நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் அது வரைக்கும் இப்போதைக்கு என்னோட பொசிஷன்ஸை நான் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை. அட் த சேம் டைம் இங்கே நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் போத் கோல்டு அண்ட் சில்வர் இஸ் ஓவர் வேல்யூ தான். ஸோ இன்னுமே அது ஒரு டீசன்ட் கரெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வி கேன் டெஃபினெட்லி சி. உங்களுடைய இந்தியன் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 36-37% ரிட்டர்ன்லேருந்து இட் ஹஸ் கம் டவுன் டு 27%. ஏன்னா அந்த ரீசன்ட் செல் ஆஃபில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஆர் ஈவன் ரியாலிட்டி இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டபுள் டிஜிட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் லாட் எஃப்எம்சிஜி தான் இப்போ டீசென்ட் வேல்யூவேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மேஜர் செல் ஆஃப்க்கு அப்புறமுமே கூட நம்மளுடைய ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ இஸ் ஸ்டில் -2% தான். வேறஸ் ஒருத்தர் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா யூ வுட் பி சிட்டிங் அட் க்ளோஸ் டு அபவுட் -10% ரிட்டர்ன். இந்த மாதமும் சரி இனி வரும் மாதங்களையும் சரி இன்கேஸ் இதை விட பெட்டர் வேல்யூவேஷன் கிடைச்சதுன்னா பாண்டில் இருக்கிற என்னோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி கரண்ட்டாக ஒரு ஃபேர் வேல்யூவேஷனில் இருக்குது. இப்போதைக்கு ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா வி ஆர் க்ளோஸ் டு அபவுட் 46% அலோகேஷன் இருக்குது. கமாடிட்டியில் ஒரு 40% இருக்குது. அண்ட் பாண்டில் க்ளோஸ் டு அபவுட் 13.5% இருக்குது. அட் த சேம் டைம் இன்கேஸ் கோல்டு ஆர் சில்வரில் ஒரு எக்ஸிட்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அந்த பணத்தை எடுத்து நான் மறுபடியும் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு. அண்ட் நம்மளுடைய குளோபல் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் இந்தோனேஷியா தவிர்த்து மிச்சம் எதுவும் மேஜர் செல் ஆஃபில் கிடையாது. பட் இதுலேயுமே நம்ம வி ஆர் க்ளோஸ் டு அபவுட் 16-17% ரிட்டர்ன்லேருந்து ஒரு 10% குறைஞ்சிருக்கு. பட் இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணி வெளியே உட்கார விரும்பலை. ரேதர் எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அங்கே டெஃபினட்டாக வில் இன்வெஸ்ட். இன்ஃபேக்ட் இஃப் யூ க்ளோஸ்லி அப்சர்வ் யூஎஸோட லாங் டேர்ம் பாண்ட்லேயும் சரி இல்லை டோட்டல் வேர்ல்டு பாண்ட் இண்டெக்ஸ்லேயும் சரி என்னுடைய எக்ஸ்போஷரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஈக்விட்டியில் என்னோட எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி ஐ மைட் பிவட் டுவர்ட்ஸ் பாண்ட். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் when it comes to global portfolio. அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் இட்ஸ் கால்ட் பஃபெட் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் பிரபலமாக்குனது மிஸ்டர் வாரன் பஃபெட். வாரன் பஃபெட் கிளைம் பண்ணுறது இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஒரு இன்வெஸ்டருக்கு மார்க்கெட் எந்த ஜோனில் ட்ரேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க. இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு கண்ட்ரியில் லிஸ்ட் ஆகி இருக்கிற கம்பெனிஸோட மொத்த மார்க்கெட் கேப்பை அந்த கண்ட்ரியோட ஜிடிபி அதாவது அந்த கண்ட்ரியோட டோட்டல் எக்கனாமிக் அவுட்புட்டால் டிவைட் பண்ணால் ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வருவாங்க. அந்த பர்சன்டேஜ் வச்சு தான்
வெதர் இட் இஸ் ஓவர் வேல்யூட், அண்டர் வேல்யூட் ஆர் அண்டர் ஃபேர் வேல்யூவேஷனா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இந்த இண்டிகேட்டருக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜோட டோட்டல் அவுட்புட் 100 கோடி அப்படின்னு வச்சுப்போம். பட் இங்கே இருக்கிற மொத்த ஷாப்போட வேல்யூவேஷனே 80 கோடி அப்படின்னா அங்கே ட்ரேட் ஆகிற ஷாப்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 100 கோடி அவுட்புட் கொடுக்குற எக்கானமியில் நமக்கு 80ல் ஆஃபர் கிடைக்கும். அதே சமயம் அங்கே இருக்கிற ஷாப்ஸோட விலை மொத்தமாக 140 கோடி அப்படின்னா அந்த ஊரோட ஜிடிபியோட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகம். ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர் எந்த ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய டூரிசம் பூம் நடக்கும். அண்ட் அந்த டெஸ்டினேஷன் நிறைய பேர் வருவாங்க. அதனால அந்த ஊரோட ஜிடிபி க்ரோத் கிட்டத்தட்ட 100லேருந்து 200 ஆகும் அப்படின்னு நினச்சி பெட் பண்ணுவாங்க. அண்ட் அவரை நினச்ச மாதிரியே ப்ளே அவுட் ஆனால் அவருக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் அப்படி இல்லாமல் அங்கே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு டூரிசம் நடக்கலை அப்படின்னா ஜிடிபி குறையறதுக்கு முன்னாடியே அந்த ஷாப்போட வேல்யூவேஷன் 140லேருந்து 90க்கு வந்துடும். அப்போ இந்த இண்டிகேட்டர் பை ஆர் செல் இண்டிகேட்டர் கிடையாது. வேகர் எப்போ மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டருக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இல்லை அப்படின்றத மட்டும்தான் சொல்லும். இந்த பஃபெட் இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்றதையும் பார்ப்பேன். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் 80% கீழே இருந்தால் அது அண்டர் வேல்யூ அண்ட் 100%க்கு மேலே இருந்தால் அது ஓவர் வேல்யூ அண்ட் 120க்கு மேலே இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது இதோட டெஃபினிஷன். ஸோ இந்த இண்டிகேட்டர் 100க்கு மேலே போகும்போது எக்ஸிட் பண்ணலாம் அண்ட் 80 கீழே வரும்போது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுக்கான டூல் கிடையாது. ரேதர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆர் ப்ரீமியமில் நம்ம இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் மட்டும்தான். இன்ஃபேக்ட் 2013லேருந்து கிட்டத்தட்ட 2020 வரைக்குமே இந்த இண்டிகேட்டர் வாஸ் அபோவ் 100ல் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த டெக் கிரைசிஸ்னால நிறைய டெக் ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடாக இருந்துச்சு. அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு, எஸ்பெஷலி ஃபேங். இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டெக் அண்ட் ஏஐ பூம்னால S&P 500 ஆல்மோஸ்ட் 200 அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை டச் பண்ணிது. இது அன்சஸ்டெயினபிள் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதே இண்டிகேட்டரை இந்தியன் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணால் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த இண்டிகேட்டர் எப்போல்லாம் 100க்கு மேலே போயிருக்குன்னா டியூரிங் 2008 அண்ட் 2021 2022 அண்ட் இந்த பீரியடில் என்ன நடந்துச்சுன்னு நான் மறுபடியும் சொல்ல தேவையில்லை. அண்ட் இப்போ இந்த இண்டிகேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட் 140. இட் இஸ் நாட் நெசசரி இங்கே ப்ரைஸ் கரெக்ஷன் தான் ஆகுங்க, ஈவன் டைம் கரெக்ஷன் கூட ஆகலாம். அதாவது ஜிடிபி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்சப் ஆகிற வரைக்கும் இன்வெஸ்டருக்கு எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்காத அளவுக்கு பண்ண முடியும். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டருக்கு எப்போ வாங்கணும் ஆர் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான டூல் இல்லை இது. ரேதர் எப்போ ஒரு இன்வெஸ்டர் காஷனோட இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் மிஸ்டர் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தெரிவிக்கிற டூல் தான் இந்த பஃபெட் இண்டிகேட்டர். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இட். தேங்க்யூ வெரி மச்.